டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் மனப்பதட்டம் பற்றிய சில ஆயுர்வேத அணுகுமுறைகளை தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். மனப்பதட்டம் அப்படின்னா நம்ம என்ன அலைகள் எப்படி ஓடுகிறதோ அதே போல் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. சிலருக்கு வயிற்று வலி, சிலருக்கு தலைவலி, சிலருக்கு நெஞ்சு வலி, தூக்கமின்மை, சோகம், கவலை, ஆத்திரம், இப்படி பல பரிணாமங்களில் இந்த மனப்பதட்டம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொண்டோம்னா அதற்கு எல்லாமே அடிப்படையாக அவங்களுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான் அதற்கு காரணமாக இருக்குது. இதை நம்ம ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் கொஞ்சம் சிந்திப்போம். ஆயுர்வேதத்தில் என்றைக்குமே நம்மளுடைய உடலின் இயக்கத்திற்கும் ஒரு கட்டுமானத்திற்கும் மனதின் இயக்கத்திற்கும் எல்லாமே வாத, பித்த, கஃபம் அப்படின்ற 3 தோஷங்களாக பிரிச்சிருக்கும். வாதம் அப்படின்னா நம்மளோட உடல் இயக்கம் மட்டும் இல்லாமல் மனதின் இயக்கத்திற்கும் வாதம் சீரானதாக இருக்கணும். ஒருவர் நம்ம தெளிவாக சிந்திக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு வாதம் தேவை. அடுத்தபடியாக பித்தம், உடலில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படணும்னாலும் அதற்கு ஒரு சூடு தேவை. அதே போல் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய சிக்கல்களை கையாளும் முறை, இதற்கு எல்லாமே பித்தம் சீராக இருக்க வேண்டும். இது உடல் பித்தம் மட்டும் இல்லாமல் மனதின் பித்தமாக நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கபம், ஒரு நிலைத்தன்மை. ஒரு கடினமான சூழல்லையும் நம்ம மனம் அலைப்பாயாமல் சரி இதற்கு இதுதான் தீர்வு அல்லது இதை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படின்னு அவங்க சீராக சிந்திக்கணும்னா அதற்கு கபம் அடிப்படையாக தேவை. அப்போ இந்த 3 தோஷங்களும் சீராக இருக்கணும்னா அதற்கு உணவு அடிப்படை. அந்த உணவின் அறுசுவையை பார்த்துருவோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இனிப்பு, உப்பு, புளிப்பு, இது 3ம் கபத்தை அதிகரிக்கும். அப்போ யார் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறாங்க? ஏன்னா கபம் சீராக வருவதற்கும் இந்த உணவு தேவை. ஆனால் மிக அதிகமாக எடுத்துக்கொண்டால் என்னாகும்னா உடல் பருமன், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுவோம். அப்போ எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு காரணமாகும். ஸோ அதிக இனிப்பு, அதிக புளிப்பு, அதிக உப்பு எடுத்துக்கொள்ளும் போது அந்த கபத்தில் மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய உணவில் கார்ப்பு, அதாவது காரமான உணவுகள், புளிப்பான உணவுகள், உப்பான உணவு, இது 3மே எடுத்துக்கணும். பித்தம் அதிகரித்து காணப்படும். நம்ம இன்றைக்கு உணவு அப்படி தானே எல்லாருமே விரும்புகிறோம். அதிகமான புளிப்பு, காரம், அந்த பிரியாணி, அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் இப்படி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியில் ஒரு நோயாக மாறுகிறது. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கசப்பு, நம்ம துவர்ப்பு. இந்த இடத்துல கசப்பு துவர்ப்பை தாண்டி, ஏன்னா அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை என்றாலும் வாதத்திற்கான உணவுன்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது இரவில் கண் விழிச்சு ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது, மலச்சிக்கல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாதத்தை அதிகரிக்கும். இப்படி பல நாட்கள் செய்யும் பொழுது என்னாகும், மனதின் எண்ண ஓட்டம் கண்டிப்பாக மாறுபடும். அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் அப்படின்னு. ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒரு மருத்துவம் தாண்டி அது ஒரு வாழ்க்கை அறிவியல். எப்படி சொல்லியிருக்காங்க, ஒருவன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அவன் ஆரோக்கியமாக கருதப்படுவான் அப்படிங்கிறத ஆயுர்வேதத்தின் அடிப்படை. அப்போ 2ம் தூய்மையாக இருக்கணும்னா நம்ம அடிப்படையான சில விஷயங்களை மாற்றணும். தினச்சரியை அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. தினமும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், காலையில் நேரமாக எந்திரிக்கிறது, பல் துலக்குதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல், கொஞ்சம் தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது அன்றன்றைக்கு இருக்கிற தோஷங்கள், சீற்றமடைந்த தோஷங்கள் படிப்படியாக குறையும். இது அனைத்துமே வாழ்க்கை முறை தான். 2ஆவதாக பார்த்தோம்னா நம்மளுடைய பருவகால உணவுகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற உணவுகள் இருக்குது. ஏன்னா அன்றைக்கு அதுதான் கிடைத்தது. நம் உடலும் மனமும் அதை சார்ந்து தான் இருந்தது. இன்றைக்கு நம்ம எல்லா இடங்கள்லேருந்து உணவுகளை கொண்டு வரோம், பகலை இரவாக்குகிறோம், இரவை பகலாக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் நம்ம உடல் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்திருக்கிறது, பகல் அதிக நேரம் தூங்குறது, குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவுகள் எடுத்துக்கொள்ளாதது, வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுகள் எடுத்துக்கொள்ளாதது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உடம்புல நடக்குது. அப்போ பருவகால உணவுகளையும் வாழ்க்கை முறையும் நம்ம கடைபிடிச்சோம்னாலே இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பஞ்சகர்ம முறைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது உடலை தூய்மை செய்யும் முறைகள். நம்முடைய வாதத்தை குறைப்பதற்காக எண்ணெய் தேய்த்து குளித்தல், வஸ்தி சிகிச்சை செய்தல், மூக்கில் நசியமிடுதல், இந்த மாதிரியான சிகிச்சைகளை நம்ம ஒவ்வொரு சீசன் இடைவெளியில் பண்ணும் பொழுதும் இந்த மனப்பதட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நமக்கு வராமல் தடுக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு மனப்பதட்டத்தை ஆயுர்வேத முறையில் எப்படி அணுகலாம் அப்படிங்கிற சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.